எல்லாருக்கும் வணக்கங்க. வெளியில பார்க்கறக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாரி இருந்தாலுமே, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை. யாருக்காவது ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி வீட்ல ஹாஸ்பிட்டல் போறதே சரியா இருந்ததுங்க. சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலான்னு சொல்லி போட்டுத்தானுங்க, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை கோயிலுக்கு வந்து போனோம். ரொம்ப நாளா போகணும்னு நெனச்சிட்டு இருந்து போகவே முடியாத கோயில் வந்து இந்த ஒன்னிவளையத்துல இருக்கிற கருப்பராயன் கோயிலுங்க. கண்டிப்பா இன்னைக்கு போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்தோம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்ததுங்க வைப்ரேஷனு. நல்லபடியா சாமி கும்பிட்டு பக்கத்திலேயே ஒரு ஜூஸ் கடையில கரும்பு ஜூஸுமே வாட்டர்மெலன் ஜூஸும் குடிச்சு போட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்கள் ஆளை பார்க்க வந்துட்டோமுங்க. நம்ம ஆள்னா வேற யாருங்க, இந்த சாலையூரில் இருக்கிற பழனியாண்டவன் தானுங்க. பஞ்சலோக வேல் வந்து வீட்டுக்கும் காரில் வைக்கிறக்கும் வாங்கியிருந்தனுங்க. அதை வச்சு சாமி கும்பலாம் தானுங்க கோயிலுக்கு வந்தோம். நமக்கு எத்தனையோ முருகன் கோயில் போயிருந்தாலும் ஏதாவது ஒரு முருகர் கோயில் டக்குன்னு ஒரு கிளிக் ஆகும். அப்படி தானுங்க எனக்கு இந்த சாலையூருக்கு எனக்கு ஒரு சரியான பந்தம். எப்போவுமே எல்லாம் நல்லதாக இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தானுங்க வருவேன். அப்போ வந்து சாமி கும்பிட்டா தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பூஸ்ட் ஏற்றின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாமி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அபூர்பாவில் வந்து சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படிங்க, இந்த வெயில் சுட்டரிக்கிற வெயிலுக்கு நல்லா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போட்டு அப்படியே வர்ற வழியில் பாப்பா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வேணும்னு சொல்லி பார்க்க வந்துருந்தோங்க. இந்த 1.5 மாதமாகவே ஸ்கூலுக்கு செப்பல் தான் போட்டு போகிறாங்க. அதனால் செப்பல்லாம் பிஞ்சு போச்சு, எனக்கு வேறு செப்பல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி போட்டு 2 பேர்த்துக்குமே செப்பல் வந்து வாங்கிட்டுங்க. அப்படியே துகிரா குட்டிக்கும் ஒரு செப்பல் வாங்கிட்டு ஒரு 1, 1:30க்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோமுங்க.